அசமுகி என்ற மக்களை பெற்றார். அவர்களோ அரணை குறித்து அகோர தவம் புரிந்து அமோக வளங்களை பெற்று விமலனும் தமக்கு எதிரில்லை என்று கருவித்து விண்ணவர்களை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்து பாலகத்தை முதலிடமாய் பவனி வந்தார்கள். அவர்களின் கொடுமைகளை கலைந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண் வழியாக 6 தீப்பொறிகள் சென்றன. அப்பொறிகளை அக்கினி தேவன் தமது திருக்கரத்திலே தாங்கி பிடிக்க சுவாலையின் வெப்பம் தாங்காது அப்பொறிகளை கங்கையிடம் தர கங்கையானவன் கையிலையில் நிறைந்துள்ள 400 பொதிர்ந்த பொய்கள் விட அங்கனா 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாடுபூட்டி வளர்ந்து வருங்கால் ஒரு நாள் அங்கு வந்து எமது அன்னை உமாதேவி 6 குழந்தைகளை ஏக காலத்தில் ஒன்று சேர அணைக்க அங்குனா ஓராறு புறமும் ஈராறு கர்வமாய் ஏக வடிவம் பெற்று இளமை திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்காரித்து தேவர்களை உயிரிழைத்து திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனமுடித்து பள்ளியை வதுவை செய்யும் தினத்தை எதிர்பார்த்து கலியுக வரதனாகிய திருத்தணிகையில் தங்கியுள்ளோம். உலகம் உயவும் மாநிலங்கள் உயர்வு வருவோம். அதற்காக யாமும் மிகவும் காவியத்தை முடித்த வேண்டும் வேண்டினும் கூடல் பொருளுக்கு பாங்கன் தேவை என்பார்களே. அத்தகைய வாங்கிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்காக வீணாக சத்தம் கேட்கின்றதே. ஒருவேளை நாரத மகாமுனிவர் வருவதாக தெரிகின்றது. நாரத மகாமுனிவரை சந்தித்து பிறகு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சிந்திக்கலாம். அப்படியா? வரவழைத்து உலகையெல்லாம் வாழ வைக்க வந்தவனே கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் முத்தாரம்மா காத்திடுவாய் முத்தாரம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருக்காமல் அணிந்து கொண்டால்
இங்கு நல்லவராக வேண்டும். இருந்த போதிலும் வந்தவரை வரவேற்பது என்பது தமிழர்கள் பண்பாடு ஆகையால் இதோ தாங்களை நான் வரவேற்கின்றேன். தூங்கும் போது வாங்கி மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. தூங்கும் போது வாங்கி மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. போச்சு போயிருப்போம். ஆமா நாங்கள் கண்டு வந்த கணியின் சிறந்த கூர்ந்ததாக
என்னும் எழுத்தென்றும் கண்டிருந்தாய் இருகும் எழுத்தென்றும் கண்டிருந்தாய் ஏற்று தரும் புலமை ஆற்றதாய் ஏற்று தரும் புலமை ஆற்றதாய் ஐயம் தெரிய வைத்து அறிவுறுந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவுறுந்தாய் எனது அருமை தாய்மார்களே, உற்ற நண்பர்களே, ஊக்கம் குறையாத இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே, என்னுடைய ஆசிரியர் திருவேடகம் உயர்திரு டி.எம். பாலமுருகன் அவர்களே, ஏற்ற மிகுந்த இங்குள்ள இசை கலைஞர்களே, ஐம்புலங்களும் ஒரு சில நாடகமாக்க வந்திருக்கக்கூடிய நாடகக்கலா ரசிக பெருமக்களே, ஒற்றுமையாக்க காவல் உயர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, ஓங்கி பாட வழிவகை செய்த ஒளிமொழி நண்பர்களே, அவ்வியம் பேசி ரசிக்க வந்திருக்கும் எனது அருமை குழந்தை செல்வங்களே, அக்கில் சிறந்த இங்குள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது உடன்பிறவா சகோதரன் கீழையூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்குகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த திரைச்சோலையை காணும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைப்புறமாக காட்சி கொடுக்கின்றது. ஆனால் என்ன இயற்கை அமைப்பு! இந்த இயற்கை இந்த சோலையின் மனத்தை கவனிக்கும் பொழுது இங்கே அலைமகளும் மலைமகளும் கலைமகளும் உள்ள இடமோ பருவமுடைய பெண்களுடன் பலவற்ற தாய்வாரும் பார்ப்பதும் ரசிப்பதும் வருமோ ஒரு பிறவி மறுபிறவி ஈரேழு பிறவிகள் எடுத்தாலும் இந்த வனத்தில் புதித்திட எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த திரைச்சோலையை வர்ணிக்க வேண்டும் போல் எனக்கு தோன்றுகின்றது. அப்படி வர்ணிக்க வேண்டுமானால் இலைவனமோ கலை இருப்பிடமோ கலைமகள் மனமகிழும் சிறப்பிடமோ புது புது மலமலரும் புது இடமோ இலைவனமோ கலை இருப்பிடமோ இலைவனமோ கலை இருப்பிடமோ கலைமகள் மனமகிழும் சிறப்பிடமோ புது புது மலமலரும் புது இடமோ இலைவனமோ
போது வழி பிறக்குதே உன்னை வனமோ வண்டினங்கள் மதுவை உண்டு மயங்குகின்ற சோலையில் கண்டவர்கள் இணை கண்டது எங்கும் இந்த வேளையில் வண்டினங்கள் மதுவை உண்டு மயங்குகின்ற சோலையில் கண்டவர்கள் இணை கண்டது எங்கும் இந்த வேளையில் பெண்ணவர்கள் வாழுகின்ற விண்ணுலகம் போலையில் மண்ணுலகில் நான் காணும் இது ஒன்று சோலையில் கற்பகத்து சோலை மின்னுதையா கற்பனையில் ஒப்பிடும் வேலையா கற்பனையில் ஒப்பிடும் வேலையா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா அது இன்னிசையோடு என்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அடையாத பந்தலில் போகுமா உன்னை பாராத நாளில்லை அடிக்கண்ணம்மா பாராத நாளில்லை நீ வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளராகனா அவள் அறிந்து வைத்த ஓவியத்தை பாடலாகனா குடும்பங்களை போதுமென்று கூறலாகனா அந்த குழுவரிலே ஈடு இணை ஏறலாகனா வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளராகனா அவள் அறிந்து வைத்த ஓவியத்தை பாடலாகனா ஒரு மொழியோடும் இசையாடும் வெற்றியதே மலை உச்சியில நான் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையில நான் பாட்டு படிக்கிறேன் ஒத்தையில தோட்டமே ஞானம் வருகிறான்
பத்து வண்ண சித்து பருவங்களை எட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனை ஓட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனை ஓட்டு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் வண்ணமும் போல் நாங்கள் வண்ண சொந்தமடா ரோஜாடி நிறங்களை போல் இராத வாசமடா ரோஜாடி நிறங்களை போல் இராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் நமது விளாம்பட்டி கிராம மக்களின் மாறாத பாசமடா முத்தானே அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தினை வண்ணமோ கலை இருப்பிடமோ தினை வண்ணமோ கலை இருப்பிடமோ தலைமகள் மனம் மகிழும் சிறப்பிடமோ புது புது மனமலரும் புது இனமோ தினை வண்ணமோ சிவனாரும் திருமாலும் பிரம்மாவும் வந்த இடமும் இந்த இடத்தை கூட்டத்தை கவனிக்கும் பொழுது இவளது குரலே இவ்வளவு இனிமையாக இருக்கிறதா சாரீரம் ஒருத்தவங்களுக்கு இனிமையாக இருந்தா சரீரம் இனிமையா இருக்கும் சரீரத்தை நமது ஞான கண்ணினால் பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தழகி வாங்கான பேரழகி இச்சை சொல்லழகி இங்கீத நடையழகி கச்சை மார்பழகி கனிவான சொல்லழகி அதனால அச்சம் தீர்த்திடவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மணிமேகலை என்று சொல்லக்கூடிய இந்த வள்ளி எனது அருகில் வந்தால் அல்ல அவ்வளவுதான் குறைஞ்சாவேதான் வரலாம் சொன்னா இந்த ஆளோடம் என்ற குரலை கவனித்தவுடன் ஆளோடம் என்று அருங்குணத்தே நின்று சேரோடு என்னை தினை வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கனவி பாலோடு சேர்ந்த பழம் போலே தித்திக்கும் பலதில்லையே பாலே அவனை தித்திப்பாடு அந்த பாலுடன் ஒரு பழம் சேரும் பொழுது எப்படி இருக்கு ரொம்பவே தித்திப்பா மிருதுவா இருக்கு அப்பேற்பட்ட அந்த வள்ளியினை வர்ணிக்க வேண்டும் என்றால் யாரோ இந்த பருமை பாடுகின்றான் புதுமை யாரோ இந்த பதுமை
தம்பி நல்லா ரசிக்கிறாங்க கொஞ்சம் இந்த நீல வானத்தையும் கவனிக்கும் பொழுது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த நீலவான ஓடையில் நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா வராமல் வந்த Thank you.
நீந்துகின்ற நிலா நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா வராமல் வந்த வாழ்த்து பாடலாம் விழியிலே கோபமோ நிரகமோ தாபமோ விழியிலே கோபமோ விரகமோ தாபமோ ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கே நீ அங்கே நான் தான் நீலமான ஓடையில் நீந்துகின்ற நிலா நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணிலா வராமல் வந்த அதாவது ஒரு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கலகம் நடக்கணும், ஒரு காதல் நடக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல கவிதை நடக்கணும். ஏன்னா காதல் வந்தது பின்னால கவிதை வந்தது முன்னால அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காசு வந்தது முன்னால கவலை வந்துச்சே பின்னாலன்றாங்க. எந்த ஒரு மனிதன் பணத்துக்கோ அல்லது பொருளுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அல்லது மண்ணுக்கோ ஆசைப்படுகிறான் அவனை நோக்கி கவலை வந்துறான். இப்ப நம்ம பெண்ணுக்கு தான் ஆசைப்படுறோம், நம்மளை நோக்கி கவலை வரவே வராது, இன்பம் தான் வரும். அப்படின்னா
அந்த மாடு நீங்க தூரத்துல இருந்து பார்த்தா பக்கத்துல இருந்து பார்த்தா பக்கத்துல பிடிக்கிற தூரத்துல இருந்து பார்த்தேன், கை கெட்ட தூரத்துல இருந்து பார்த்தேன். அப்படி பிடிக்கூடாதுங்க. என்னோட மாடை எப்படி பிடிக்கணும் நினைக்கிறது தெரியுமாங்க? கட்டி பிடிக்கணுங்க. ஆமாங்க, விருந்தவை கட்டி பிடிக்கிறீங்க. பிடிக்கணுங்க. நம்ம ஊர்ல பாருங்களேன், கருப்பா ரெண்டு ஆட்டுக்குட்டி போடுங்க. சரி, அதோட ஆட்டுக்குட்டி வளர்க்கிறவங்க தூக்கி முத்தம் கொடுப்பாரு, பார்த்தா இல்லையா நீங்க? சின்ன யாக்கைக்கு தந்து ஒண்ணு குஞ்சு. அதனால என்னுடைய மாடை நான் பிடிக்கணுங்க. சரி, அதுக்கு ரெண்டு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, எத்தனை தூரத்துல பிடிக்காம விட்டாங்க. சரி, தாங்கள் யார் எங்க இருக்கீங்க? வெள்ளிமலை வேட்டக்காரங்க. வெள்ளிமலை வேட்டக்காரர். ஆமா. தங்களோட பேர்? என்னுடைய பேர் ஞானவேல் வேலுவனுங்க. தந்தையின் பெயர்? சிவபெருமான் வேலுவனுங்க. தாயின் பேர்? என்னுடைய தாயினுடைய பார்வதி வேலுவச்சுங்க. அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க? அண்ணன் தம்பி எல்லாமே இருக்காங்க. பெரிய குடும்பமா பூரா வேட்டக்காரங்க. ஆமாங்க. சரி, போகுது போகுதுங்க. ஆமாங்க. மாநில போச்சா? ஆமாங்க. பொய் சொல்லக்கூடாது. ஆமாங்க. ஏங்க, சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. உண்மைதான். ஆகையினால முக்கொட்டை அடிச்சுக்கிறதுனால நீங்க எங்களுடைய இனத்தை சேர்ந்த காரணத்தினால உங்கள்கிட்ட உண்மையை சொல்றேங்க. சொல்லுங்க. நான் தேடி வந்த மான் இல்லைங்க, உங்க தங்கச்சி தாங்க. இதை முதலே சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்க கேட்டுக்கலாம். நீங்க முதலே சொல்லியிருந்தா எனக்கு கல்யாணம் ஆகணும். அப்படியா? ஆமா. நீங்க அண்ணன் தம்பி 7 பேர் எங்க அம்மா சொன்னாங்களே. கண்டிப்பா. ஆமா. 7 பேருக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க. அப்படியா? தங்கச்சி இருக்கிறனால எங்களுக்கு கல்யாணமே ஆகல. எங்க அம்மா சொன்னாங்க, வேள்விமலை பக்கம் வந்து ஒரு வேட்டைக்கு போறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே எங்க அம்மா சொன்னாங்க, வேள்விமலை அடிவாரத்து பக்கம் வேட்டைக்கு போனீங்கன்னா இளைச்சோலையின் மத்தியிலே அழகான உனது மாமன் மகள் நம்பிராஜனுடைய மகள் பள்ளி அங்கதான் இருப்பா, முடிஞ்சா அவளை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துதான் வர சொன்னாங்க. ஆனா நான் கொண்டு போய் எங்க அம்மாவோட காட்டணுங்கிற ஆசையோட தான் மாலை குறைச்சி வருவன் போல் இருந்தேன். உங்க தங்கச்சி வேற யாரா இருக்கா கூப்பிடுங்க, நான் பாக்குறேன். முதல்ல போது 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 ஏதோ விடுறாங்க. போகலாம். அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் நாட்டாயி. அடி என் நதி, அக்கம்மா, நாக்கிலே, என்னத்து குழுங்குதடி. சிறு கண்ணாடி, மூக்கத்தி மாலை, கிளைவோ, சாலையது கண்ணடி. என் நதி, அக்கம்மா, நாக்கிலே, என்னத்து குழுங்குதடி. சிறு கண்ணாடி, மூக்கத்தி மாலை, கிளைவோ, சாலையது கண்ணடி. எனக்கு தங்கச்சி வேணுமா? எப்படி
ஏன் நான் கட்டிக்க நீங்க கட்டிக்கிற மாப்பிள்ளையா? முதல்ல சொன்னது இல்லையா? எங்க அக்காவெல்லாம் போனதுக்கு அக்கா மறந்துட்டா. ஐயா, ஏன் முதல்ல உங்க முதல்ல உட்காரு. முதல்ல என்ன உங்களுக்கு சொல்லியாக்கு வந்து ஆடி பாடி விளையாண்டு. அப்படியா? சகோதர பாசம் ஆமா. கூப்பிடுங்க உங்க தங்கச்சியை நான் பார்க்கணும். ஆயா 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 வாடா செல்லம். நீ எங்கே என் அன்பே மீண்டும் 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 நீதான் என்கிறேன். நீ எங்கே என் அன்பே நீ இன்றி நான் எங்கே. கணக்கு எடுக்கிற நாள். கணக்கெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? மணி 6 ஆகி போச்சு. அப்படியா? கூட தெரியாது விடிகிறது. சரிண்ணே. அதுக்குள்ள ஆமா. அண்ணே, என்னென்ன செய்யணும்? நமக்கு இறந்தவரே நல்ல ஒரு குணத்தவரை வான் நடத்தி வந்தாராம். அப்படியா? வானை இல்லைன்னு நாங்கள் இருவரும் சொன்னோம். நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரா? ஆமாமா. நம்ம இனத்தவர். நம்ம இறந்தவரே வேறு இடத்தை சேர்ந்தவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம இறந்தவர் தான். மான துரத்தி வந்தாரா, விரட்டி வந்தாரா? வானை துரத்தியா வந்திருக்காரு. சரிண்ணே. வானை இல்லைன்னு நாங்கள் இருவரும் சொன்னோம். சரிண்ணே. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கேட்க மாட்டாரு. நம்ம உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறார். ஒரு கால் என்னாச்சு அவருக்கு? அவ்வளவு பிடிவாதமா நிற்கிறார். சரிண்ணே. இப்ப என்ன இடத்தின் தலைமைங்கிற முறையில என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா. நான் அவரை பாத்துக்கிறேன், நீங்க
நீங்க போய் உள்ள இருக்கிற வேலையில பாருங்க நான்